ஐ கேன் ப்ளே நெட்பால். பாருங்கோ இந்த வசனத்தின் தமிழ் கருத்தை. ஐயண்டா நான், கேன்ண்டா முடியும். கேன் என்ற வேர்டுக்கு தமிழ் கருத்தை எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ, முடியும். அப்போ ஐ கேன், நான் முடியும் என்று எடுக்கலாமோ? இல்லை. அப்போ என்னால் முடியும் என்று எடுக்கணும். என்ன? ஐ கேன் ப்ளே. ப்ளேன்னா விளையாடுதல். அப்போ பாருங்க, என்னால் விளையாட முடியும். என்ன விளையாட முடியும்? நெட்பால். நெட்பால்ண்டா வலைப்பந்து. அப்போ ஐ கேன் ப்ளே நெட்பால், என்னால் வலைப்பந்து விளையாட முடியும். எப்படி எடுத்த நாங்கள்? ஐயண்டா நான், கேனண்டா முடியும். அப்போ நான் முடியும் என்று எடுக்கல, அதென்ன? என்னால் முடியும். ப்ளே. ப்ளேண்டா விளையாடுதல். அப்போ என்னால் விளையாட முடியும். நெட்பால். நெட்பால் என்றால் வலைப்பந்து. ஐ கேன் ப்ளே நெட்பால், என்னால் வலைப்பந்து விளையாட முடியும். இப்படி தான் வசனம் ஒன்றுக்கும் பிரித்து கருத்து பார்த்தா எங்களுக்கு விளங்கி கொள்வது ஈஸியாக இருக்கும். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. பாருங்க, ஐயண்டா நான், கோண்டா போதல். கவனிச்சு கொள்ளுங்கோ, வில்லண்ட சொல்லு எந்த ஒரு ஆங்கில வசனத்தில் இருந்தாலும் அந்த வில் எதிர்காலத்தை குறிக்கும், அதாவது ஃப்யூச்சர் டென்ஸை தான் குறிக்கும். சரியோ? வில்லண்ட சொல்லு எந்த ஒரு ஆங்கில வசனத்தில் இருந்தாலும் உடனே உங்களோட மைண்டில் வர வேணும். அப்போ இந்த வசனம் எதிர்காலத்தை குறிக்கிற வசனம் உண்டு. ஐயண்டா நான், கோண்டா போதல். இடையில வில் வந்திருக்கு, ஐ வில் கோ. அப்போ எதிர்காலம், நான் என்றபடியாக போவேன். டு ஸ்கூல். இந்த டூ என்ற சொல்லுக்கு கருத்து இக்கு, அதாவது பின்னுக்கு ஒரு இடத்தின் பேர், இடம் அதுக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்துக்கு என்று நினைக்க வேணும். இங்கே டு ஸ்கூல். ஸ்கூல் என்ற பாடசாலை, முன்னுக்கு டூ, இக்கு பாடசாலைக்கு. டூன்ற கருத்து என்ன? இக்கு. இப்போ டூ அண்டு போட்டு ஒரு ஆண்ட பேர் வந்தால் டு மீனாண்டா மீனாக்கு, இக்கு என்று நினைக்குது, மீனாவை இக்கு. அது மாதிரி ஸ்கூல் பாடசாலையை இக்கு பாடசாலைக்கு. ஐ வில் கோ டு ஸ்கூல், நான் பாடசாலைக்கு போவேன். எப்போ போவேன்? டுமாரோ, நாளை. அடுத்தது, ஐ காண்ட் ரைட் அ லெட்டர். பாருங்கோ, ஐயண்டா நான், காண்ட்டண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க, முடியாது. காண்ட்டண்டா முடியாது. அப்போ ஐ காண்ட், நான் முடியாதுன்னு எடுக்கலாமோ? இல்லை, என்னால் முடியாதுன்னு எடுக்கணும். என்ன? சரியான வசன அமைப்புக்கு. ஐ காண்ட், என்னால் முடியாது. என்னத்துக்கு? ரைட், எழுதுறதுக்கு. என்னத்தை எழுதுறதுக்கு? லெட்டர். ஒரு ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லியிருந்தால் ஒரு என்ற கருத்தை எடுக்க வேணும். ஒரு, அதாவது ஒன்று என்று வரும் வசனத்தில் ஒரு எண்டை எடுக்க வேணும். ஐ காண்ட் ரைட் லெட்டர். லெட்டர்னா ஒரு கடிதம். அப்போ என்னால் ஒரு கடிதம் எழுத முடியாது. அடுத்ததை பாருங்கோ, ஐ மஸ்ட் கோ டு ஸ்கூல் டுடே. ஐயண்டா நான், மஸ்டண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ, கட்டாயம். மஸ்டண்ட சொல்லுக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ, கட்டாயம். அப்போ கோண்டா போதல். பாருங்கோ, ஒரு செயலை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதுக்காக அந்த செயல், அதாவது கோண்ட செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட்டை பாவிக்கிறோம். என்ன? ஐ மஸ்ட் கோ, நான் கட்டாயம் போக வேண்டும். இப்போ நான் கட்டாயம் சாப்பிட வேண்டுமெண்டா ஐயண்டா நான், ஈட்டண்டா சாப்பிடுதல். அப்போ ஈட்டுக்கு முன்னுக்கு மஸ்ட்டை வைக்கணும். ஐ மஸ்ட் ஈட், நான் கட்டாயம் சாப்பிட வேண்டும். ஒரு செயலை செய்ய வேண்டுமென்றதை குறிக்க அந்த செயலுக்கு முன்னுக்கு மஸ்ட்டை வைப்போம். இங்கே கோ செயல், அப்போ கட்டாயம் போக வேணுமென்று சொல்ல போகிறோம். அப்போ கோக்கு முன்னுக்கு மஸ்ட், ஐ மஸ்ட் கோ, நான் கட்டாயம் போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? டு ஸ்கூல். ஏற்கனவே சொல்லி தந்தேன், டூ அண்டா என்ன கருத்து? இக்கு. அப்போ ஸ்கூல் அண்டா பாடசாலை, முன்னுக்கு டூ வந்தால் பாடசாலைக்கு. இந்த இடத்த ஒரு ஆளுண்ட பேர் வந்தால் என்னென்று எடுக்க வேணும்? இப்போ டு ரவி அண்டா ரவிக்கு. டு மாலா, மாலாக்கு அப்படி எடுக்கணும். அப்போ ஐ மஸ்ட் கோ, நான் கட்டாயம் போக வேண்டும். எங்கே போக வேண்டும்? டு ஸ்கூல், பாடசாலைக்கு. இப்போ இன்று, டுடே. பாருங்கோ, நான் இன்று கட்டாயம் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். ஐ மஸ்ட் கோ டு ஸ்கூல் டுடே. மஸ்ட்ன்ற வேர்டு எழுதி வச்சுக்கொள்ளுங்கவா, கட்டாயம் என்று சொல்லி. இதில் கேன்ன்ற வேர்ட் படிச்சிருக்கிறோம், முடியும். வில்லன்றது படிச்சிருக்கிறோம், எதிர்காலத்தை குறிக்கிற சொல்லன்று. காண்ட்ன்றது படிச்சிருக்கிறோம், முடியாதுண்டு. மற்றது மஸ்ட் கட்டாயம் என்று படித்து வச்சுருக்கிறோம். இதை நாளையும் நீங்கள் கொப்பியில் எழுதி
தமிழ் கருத்தையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. அடுத்த வசனங்களை பார்ப்போம். He will come to your school. பாருங்கோ, he என்றா அவர் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. he என்றா அவர், come என்றா வருதல். வில் முதலும் படிச்சுறாங்களே என்ன, வில் ஒரு ஆங்கில வசனத்தில் இருந்தால் உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வர வேணும். இந்த ஆங்கில வசனம் எதிர்காலத்தை குறிக்குது, அதாவது ஃப்யூச்சர் டென்ஸாக குறிக்குது. என்ன வில் என்னதுக்கு பாவிக்கிறது? ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை குறிக்க பயன்படுத்துகிற சொல். ஹீ வில் கம், பாருங்கோ, அவர் வருவார். வருவார் ஏன் வில் வந்தபடியா, அப்போ ஹீ அவர் என்றபடியா எதிர்காலத்தை குறிக்குது. என்ன வருவார் என்று. டு யுவர் ஸ்கூல், யுவர் ஸ்கூல்ண்டா உங்களோட பாடசாலை, உங்களுடைய பாடசாலை. டூ என்ற சொன்னால் இப்போ படிச்சுனாங்களோ, டூ என்ற சொல்லுக்கு இக்கு, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்துக்கண்டு வரும். ஒரு ஆளுடைய பேருக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த ஆளுடைய பேருக்கு, அந்த உதாரணமாக இப்போ டு மீனா என்றா மீனாக்கு, டு ராஜா ராஜாக்கு, அந்த ஆளுடைய பேருக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த ஆளுக்கண்டு வரும். இங்கே டு யுவர் ஸ்கூல், யுவர் ஸ்கூல்ண்டா உங்களோட பாடசாலை, முன்னுக்கு டூ வந்திருக்கு, உங்களோட பாடசாலைக்கு இக்கு அண்டு வருமே உங்களோட பாடசாலைக்கு. ஹீ வில் கம் டு யுவர் ஸ்கூல், அவர் உங்கள் பாடசாலைக்கு வருவார். ஏன் இக்கு என்று போட்டு நாங்கள் யுவர் ஸ்கூலுக்கு முன்னுக்கு டூ வந்திருக்கேன், அதான் இக்கு. யூ மஸ்ட் ஸ்டடி வெல், யூ என்றா நீங்கள், ஸ்டடி என்றா படித்தல், மஸ்ட் என்றா கட்டாயம். முதல் படிச்சுனாங்களே முதல்ல வசனத்துலேயும் வந்தது மஸ்ட். யூ மஸ்ட் ஸ்டடி வெல், அப்போ யூ மஸ்ட் ஸ்டடி என்றால் நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். இந்த வெல் என்ற சொல்லுக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. வெல்லுக்கு ரெண்டு கருத்து இருக்குது, நன்றாக மற்றது கிணறு. ரெண்டு கருத்தில் வரும், நன்றாகவும் வரும் கிணறுக்கும் வரும். இப்போ தண்ணி சம்பந்தப்பட்ட வசனங்களில் வரைக்குள்ள வெல் கிணறுக்கு வரும். இப்போ ஐ ஆம் ஃபெச்சிங் வாட்டர் ஃப்ரம் த வெல்லண்டா அங்கே நான் கிணற்றில் இருந்து தண்ணி எடுக்கிறேன்னு வரும். இப்போ இங்கே என்ன கருத்தில் வரப்போகுது? நன்றாக என்ற கருத்தில் வருது. யூ மஸ்ட் ஸ்டடி வெல், நீங்கள் கட்டாயம் நன்றாக படிக்க வேண்டும். வெல்லென்ற சொல்லுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா, கிணறுக்கும் வரும் நன்றாகக்கும் வரும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்த வேணும். அடுத்தது ஐ கேன் ஸ்விம் வெல், பாருங்கோ, நான் ஸ்விம்மண்டா நீந்துதல். என்ன கேன்ண்டா முடியும், பாருங்கோ, கேன் என்னால் நீந்த முடியும். எப்படி நீந்த முடியும்? வெல் நன்றாக, என்னால் நன்றாக நீந்த முடியும். அடுத்த வசனத்தை பாருங்கோ. ஐ மஸ்ட் கோ டு டெம்பிள், ஐ என்றா நான், கோ என்றா போதல், மஸ்ட் என்றா கட்டாயம். படிச்சுனாங்களே என்ன, அப்போ ஐ மஸ்ட் கோ, நான் கட்டாயம் போக வேண்டும். டு டெம்பிள், டூ அண்டாக்கு என்று படித்தோம். ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்துக்கு என்று வருமாண்டேன்னு. இப்போ டெம்பிள்ன்றது ஒரு இடம் தானே, கோயில், ஆலயம். முன்னுக்கு டூ வந்தால் ஆலயத்துக்கு. இப்போ டூ என்ற ஒரு ஆண்ட பேர் இருந்தால் டு ரவி என்றால் ரவிக்கு. அதை மாதிரி டு ஸ்கூல் பாடசாலைக்கு. அதை மாதிரி இங்கே டு டெம்பிள் ஆலயத்துக்கு, நான் கட்டாயம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அடுத்தது பாருங்கோ, ஐ கான்ட் கம் டு யுவர் ஹவுஸ், கான்ட்னா முடியாதுன்னு, ஐயண்டா நான், கம்மண்டா வருதல். அப்போ கான் வந்திருக்கல்லோ, என்னால் வர முடியாது. எங்கே வர முடியாது? டு யுவர் ஹவுஸ், யுவர் ஹவுஸ்ண்டா உங்களுடைய வீடு. முன்னுக்கு டூ வந்திருக்கு, ஒரு இடத்துக்கு முன்னுக்கு டூ வந்தால் அந்த இடத்துக்கு நினைக்க இல்லை வேணும். அப்போ யுவர் ஹவுஸ் உங்களோட வீட்டுக்கு. டூண்ட கருத்து என்ன? இக்கு. முதலாவது வசனத்தை பாருங்கோ, ஐ மஸ்ட் கோ டு டெம்பிள், நான் கட்டாயம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். மஸ்டண்டா கட்டாயம். என்ன ஏன் ஆலயத்துக்கு என்று வந்தது? டெம்பிள் என்ற ஆலயம் முன்னுக்கு டூ வந்திருக்கு, டூ அண்டா இக்கு. அதை மாதிரி ரெண்டாவது பாருங்கோ, ஐ கான்ட் கம் டு யுவர் ஹவுஸ், கான்டண்டா என்ன? முடியாது. அப்போ ஐ கான்ட் கம், என்னால் வர முடியாது. இங்கே டு யுவர் ஹவுஸ், யுவர் ஹவுஸ்ண்டா உங்களோட வீடு, முன்னுக்கு டூ வந்த வழியாக தான் நிற்குன்னு வந்திருக்கேன். உங்களோட வீட்டுக்கு, என்னால் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. ஐ பாருங்கோ, திருப்பி பாருங்கோ, ஐ மஸ்ட் கோ டு டெம்பிள். நீங்களும் சரியாக உச்சரிக்க பழகுங்கோ. ஐ கான்ட் கம் டு யுவர் ஹவுஸ், நீங்களும் சொல்லி பாருங்கோ இப்போ நான் சொன்ன மாதிரியா. அடுத்த வசனங்களை பார்ப்போம். ஐ கேன் குக் வெல்,
ஐ என்றா நான், குக்கண்டா சமைத்தல். கேன் என்றா முடியும். அப்போ ஐ கேன் குக், என்னால் சமைக்க முடியும். வெல் வந்திருக்கு பாருங்க. வெல் வந்து சில சந்தர்ப்பங்களில் கிணறுக்கு வரும், சில சந்தர்ப்பங்களில் நன்றாக. அப்போ இங்கே என்ன வரும்? நன்றாக. ஐ கேன் குக் வெல், என்னால் நன்றாக சமைக்க முடியும். 2 கருத்து இருக்குது வெல்லுக்கு. கிணறுக்கும் வரும், நன்றாகக்கும் வருமா, அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ். ஐயண்டா நான், கம்மண்டா வருதல். வில் வந்து என்ன காலத்தை குறிக்கும்? இப்போ முதலும் படித்த நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறிக்கும். என்ன, எந்த ஒரு ஆங்கில வசனத்திலையும் வில்லண்ட சொல்லியிருந்தால் நீங்கள் உடனே உங்களோட மைண்டில் வர வேணும், இது எதிர்காலத்தை குறிக்கிற வசனம் உண்டு. வில்லண்டது எதிர்காலத்தை தான் குறிக்கும். ஐ வில் கம், நான் வருவேன். எங்கேன்னு பார்க்க போகிறோம். டு யுவர் ஹவுஸ். பாருங்க, யுவர் ஹவுஸ்ண்டா உங்களுடைய வீடு. டு வந்து எப்படி எடுக்க வேணும்? டூண்ட கருத்து என்ன? இக்கு அல்லோ. பின்னுக்கு ஒரு இடத்தின பேர் வந்தால் முன்னுக்கு 2 வந்தால் இக்கு. என்ன, அப்போ யுவர் ஹவுஸ் உங்களோட வீடு, முன்னுக்கு 2 வந்துருக்கு, உங்களோட வீட்டுக்கு. ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ், நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். அடுத்ததை பாருங்க, ஐ காண்ட் சிங் அ சாங். ஐயண்டா நான், சிங்கண்டா பாடுதல். காண்ட்ண்டா முடியாது. காண்ட். அப்போ ஐ காண்ட் சிங், என்னால் பாட முடியாது. என்னத்தை பாட முடியாது? ஏ சாங். ஆங்கில வசனத்தில் ஏண்ட சொல்லு வந்தால் ஒரு அண்டு எடுக்கணுமெண்டு படிச்சினாங்களே. என்ன, ஒரு சாங்கண்டா பாட்டு. அப்போ என்னால் ஒரு பாடல் பாட முடியாது. ரைட். இப்போ என்ன செய்யுங்கோண்டா, நீங்கள் இந்த வீடியோ தொடக்கத்தில் இருந்து நான் தந்த ஆங்கில வசனங்களையும் எழுதி அதில் தமிழ் கருத்து ஒன்றையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. ஒவ்வொரு ஒரு முதலாவது ஆங்கில வசனம் எழுதுங்கோ, அடுத்தது அதில் தமிழ் கருத்து வசனத்தை எழுதுங்கோ. நான் எழுதிவிட்ட மாதிரியே எழுதி போட்டு நான் எப்படி இந்த வசனங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்தினானோ, ஒவ்வொன்றுக்கும் தமிழ் கருத்து சொல்லி தந்து பிரித்து விளங்கப்படுத்தினானோ, அதே மாதிரி நீங்கள் அந்த 12 வசனங்களையும் 3 தரம் திருப்பி சொல்லி பாருங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே 3 தரம் நான் விளங்கப்படுத்தின மாதிரியே விளங்கப்படுத்தி பாருங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. இந்த வசனங்களை எழுதுறதுக்கு தான் நான் டைம் விட்டுருக்கிறேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்க. தொடர்ந்து வார இந்த வீடியோக்களை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வீடியோக்களை படித்து பயன்பெற்று கொள்ளுங்கோ. நான் இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் தமிழ் மூலமே விளங்கப்படுத்தி உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன்.